வணக்கம். கண்ணீர் நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடியது அடிக்கடி, ஆனா நமக்கு பிடிக்காதது. கண்ணீர் பற்றிய ரொம்ப சிறப்பான ஒரு கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றான். இறைவா, எனக்கு புன்னகையை கொடு என்று பிரார்த்தித்தேன், அவன் கண்ணீரை தந்தான். வரம் கேட்டேன், சாபம் கொடுத்து விட்டாயே என்றேன். இறைவன் கூறினான், மழை வேண்டாம், விளைச்சல் மட்டும் கொடு என எந்த விவசாயியாவது கேட்பானா? ஆனால் நீ அப்படித்தான் கேட்கிறாய். கண்ணீரில் புன்னகையையும் புன்னகையில் கண்ணீரையும் ஒளிந்திருப்பதை நீ அறிய மாட்டாயா என்று கவிதையை தொடர்கிறார். இந்த உலகத்துல மகிழ்ச்சி வேணும்னா துன்பம் இருந்தாதான் மகிழ்ச்சி கிடைக்கும்ங்கிறத ஒரு உழவனின் வழியாக சொல்லுகிறவர் ரொம்ப அழகா சொல்றார். ஒன்று உண்மையை சொல்வதானால் கண்ணீர் கண்களின் புன்னகை, புன்னகை இதழ்களின் கண்ணீர் என்கிறார். அன்பு நண்பர்களே, கண்ணீரையும் கொண்டாடுவோம். கண்ணீரின் வழியாக வருகிற அந்த புன்னகை சிறப்பு மிக்கதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். துன்பத்தோடு இன்பத்தையும் ருசிப்போம். நன்றி.